மக்களை இந்த அமெரிக்கக்காரன் எதுக்காக இப்படி கல்லடிப்பட்ட நாய் மாதிரி லொல்லு லொல்லுன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுகளையும் போயிட்டு சண்டை வலிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு திரிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம். ஸோ நிறைய காரணங்கள் இருந்தாலுமே மெயின் காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய அந்த டாலருக்கு பாத்தீங்களா, இந்த டாலரோட மதிப்பை அவன் இறங்காம பாத்துக்கிறான், அதை வந்து தக்க வச்சுக்கிறான். ஸோ நீங்க இந்த உலகத்துல நீங்க எந்த நாடுகளுக்கு போனாலுமே அங்க வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலருக்கு இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்ற கணக்குல வந்து அந்த பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில நாடுகள் வந்து எங்களுக்கு வந்து அமெரிக்கன் டாலர்ல நாங்க வந்து பொருளை வந்து சேல்ஸ் பண்ண மாட்டோம், நாங்க வந்து வேற ஒரு நாட்டினுடைய அந்த பண மதிப்பு அதை வச்சு நாங்க எங்களோட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த அமெரிக்கன்காரன் என்ன பண்றான், ஏன் டாலரை தவிர்த்து நீ வேற பணத்துல நீ வாங்கிடுவியாடா, உன்னை அப்படி விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்குள்ள வந்து உள்நாட்டு போர் நடத்தி தலைவர்களை அவமதிச்சு தலைவர்களை முடிச்சு விடுறதுக்கு அசாசினேட் பண்ணி மேற்கொண்டு அந்த நாட்டுக்கு வந்து வார் டிக்ளேர் பண்ணி கடைசி அந்த நாட்டோட சோழியை முடிச்சு விட்டு திரும்பவும் டாலர் தான், டாலரை வச்சுதான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டமா பண்ணிட்டு திரியிறா மக்களே. எல்லாமே இந்த டாலருக்காகத்தான். ஏற்கனவே நீங்க பல செய்திகளை கேட்ட மாதிரி ஒரு தலைவன் ஒரு கரன்சி கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் அந்த இலுமினாட்டிகளுடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த அமெரிக்கக்காரன் வந்து ரவுடி மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு எல்லா நாட்டையும் அடிச்சு திரியிறான். ஸோ அப்படிங்கும்போது இவனுங்க என்ன பிளான் பண்றானுங்க அப்படின்னா மேபி இந்த டாலர் இல்ல கிரிப்டோ கரன்சி இதுதான் உலக மக்கள் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவான். அதுக்கு ஏத்த மாதிரிதான் இப்ப எல்லா இடத்துலயும் சண்டை வலிச்சுட்டு திரிறான். இந்த அமெரிக்கக்காரன் 2003 ஈராக்ல சதாம் ஹுசேன் அந்த லீடருக்கு கீழே அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது சதாம் ஹுசேன் அந்த அரசாங்கம் வந்து நியூக்ளியர் பாம் வச்சிருக்காங்க, கெமிக்கல் வெப்பன் ரெடி பண்றாங்க, மத்த நாடுகளுக்கு இவங்க அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, இவனுங்க வேற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, அது நல்லது இல்ல. சோ அமெரிக்காவான நாங்க அங்க உள்ள போயிட்டு செக் பண்ண போறோம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சதாம் ஹுசேன் மேலேயும் அவருடைய அந்த ஆட்சி கீழே இருக்கிற மக்கள் மேலேயும் வச்சு இவங்க வந்து வார் டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் சதாம் ஹுசேனை அரெஸ்ட் பண்ணி கடைசியில என்ன பண்ணாங்க சோழியை முடிச்சு விட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. சோ சதாம் ஹுசேன் லீடரா இருக்கும்போது அவர் என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா இனிமேல் எங்க நாட்டுல அதாவது ஈராக்ல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அந்த வளங்களை வந்து நாங்க சேல்ஸ் பண்ணும்போது ஒரு டாலருக்கு இவ்வளவு பேரல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண நாங்க விரும்பல, டாலர் கீழே நாங்க வர விரும்பல, நாங்க வந்து யூரோஸ்ல பண்ணிக்கிறோம். சோ யூரோஸ் அந்த இதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, சோ யூரோஸ்ல நாங்க வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த அமெரிக்காக்காரன் பயந்து உள்ள குதிச்சிட்டான். என்னது நம்ம நாட்டு டாலர்ல இவன் சேல்ஸ் பண்ண மாட்டானா, இவன் வேற ஒரு கரன்சில சேல்ஸ் பண்ண பாக்குறான், அப்புறம் நமக்கு என்ன மரியாதை, பிறகு அங்காளி பங்காளியெல்லாம் நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் உள்ள வந்து பல பொய்யான குற்றச்சாட்டுகளை சதாம் ஹுசேன் மேல முன் வச்சு வார் டிக்ளேர் பண்ணி அடிச்சு உடைச்சிட்டு இப்ப வந்து அங்க டாலர்லாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் 2009 லிபியால கடாஃபி அப்படின்ற ஒரு லீடர் இதே மாதிரி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னா நாங்களும் இந்த டாலர் கீழே வரல, அந்த பஞ்சாயத்தே வேண்டாம், அமெரிக்கக்காரன் சகவாசமே வேண்டாம், நாங்க என்ன சொம்பப்பிள்ளைகளா, நாங்க எங்க நாட்டுடைய அந்த கச்சா எண்ணெய் வளங்களை வந்து நாங்க தினார்லையும் கோல்டுலையும் நாங்க சேல்ஸ் பண்ண ரெடி ஆயிட்டோம் அப்படின்றாரு. சோ அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தினாருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. சோ அந்த தினார் இந்த மதிப்புக்கு கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம், மேலும் யாருன்னா தங்க வச்சிருக்காங்கன்னா தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான கச்சா எண்ணெய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அமெரிக்காக்காரனுக்கு மூக்கு வேர்த்துருச்சு, என்னது இவங்க இதே தான் பண்றாங்களா, நம்ம டாலர் அழிக்க பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாஃபி லீடர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சானுங்க. இவர் வந்து ஒரு பாய்சன், நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு தலைவர், இவர் வந்து தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டு போற ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சாயத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரன் உள்ள வந்து வார் டிக்ளேர் பண்ணி அடிச்சு உடச்சு சின்ன பின்னமாக்கி இந்த லீடரையும் முடிச்சு விட்டான். சோ இப்ப எப்பயும் போல இந்த நாட்டுல வந்து டாலர் தான் கச்சா எண்ணெயை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா சிரியாக்கு 2011 இந்த அமெரிக்கக்காரன் உள்ள குதிக்கிறான். ஏன்னா சிரியா நாட்டோட லீடர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க நாட்டு கீழே அமெரிக்காக்காரன் பைப் லைன் போட்டுட்டு இந்த மாதிரி கச்சா எண்ணெய இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு கடத்துறதுக்கு ஐ மீன் அந்த டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவன் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான். என் நாட்டுக்குள்ள வந்து கச்சா எண்ணெய் பைப் லைன் போட நீ யாரா, சோ அமெரிக்காக்காரன் என் நாட்டுக்குள்ள கச்சா எண்ணெய் பைப் லைன் போடக்கூடாது, அது மட்டும் இல்லாம உன் அமெரிக்க டாலர்ல நான் கொடுக்க மாட்டேன், எனக்குன்னு ஆஸ் யூஸ்வல் நான் வேற என்னோட காசுல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்காக்காரன் உள்ள வந்துட்டான். இந்த டைம் அமெரிக்காக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சிரியா லீடர் இருக்காரு பாத்தீங்களா, சோ அவரை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. சோ கூலிப்பட ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா உள்நாட்டு போரை நடத்தி திரும்ப எப்பயும் போல அந்த பைப் லைனை போட்டு ஆயில அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாலர்ல தான் இப்பயும் போய்கிட்டு இருக்கு. சோ அப்படியே 2026 ஜனவரி மாசத்துக்கு வருவோம். வெனிசுலா. சோ வெனிசுலா அதிபர் ஆஸ் யூசுவல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க டாலருக்கு எல்லாம் வரமாட்டோம், எப்ப பார்த்தாலும் நீ இதே வேலையாவே இருக்கிற, நாங்க டாலருக்கு பதிலா சீனாவோட யுவான்ல பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும் வெனிசுலா சீனா எந்த அளவுக்கு ஒரு நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ யுவானுடைய அந்த நாட்டு மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுல நாங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கிறோம், டாலர் வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமா எப்பயும் போல அமெரிக்காக்காரன் உள்ள குதிச்சிட்டான். ட்ரம்ப் உள்ள குதிச்சு வெனிசுலாவில் உள்நாட்டு போர் நடத்தி வெனிசுலாவோட அதிபரை வந்து அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுவும் அந்த டாலருடைய மதிப்பை இறங்க விடாம என் ஊருக்காரன் காசுல தான் நீ விற்கணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் வெனிசுலாக்கு இந்த ஒரு பஞ்சாயத்தே வந்தது. ஸோ கடைசியா இந்த 2026 மார்ச்ல இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் இப்ப கடைசியா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய நாடுகள் கைப்பற்ற ரெடியா தான் இருக்கு, லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா. இந்த ஈரானுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 தலைவர்கள் வம்சாவளியில பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் அவங்க அடிப்பணியவே இல்லை. உன் ஜோலி நீ பாரு, என் ஜோலி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு கெத்தாவே இருந்திருக்காங்க. சோ அதனால ஈரான் இப்படி இருக்குது, ஈரானையும் முடிச்சு விடணும், ஈரான்லயும் அந்த எண்ணெய் வளங்கள் அதிகமா இருக்கு, அதையும் கைப்பற்றணும் அப்படின்றதுனால இந்த அமெரிக்கார என்ன பண்ணிட்டான், ஈரான் மேல எப்பயும் போல ஒரு குற்றச்சாட்டு, இவன் வந்து பொய்யா சொல்லியே இவன் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கான் நாதரிப்பைய. சோ ஈரான் வந்து நியூக்ளியர் ரெடி பண்றாங்க, கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, பயோ கெமிக்கல் வெப்பன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உலகத்துக்கு ஆபத்தானவங்க, இவங்களை இப்படி விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து உள்நாட்டு போரை நடத்துற பிளான் பண்ணி நிறைய தலைவர்களை அசாசினேட் பண்ணி இப்ப கடைசியா வார் டிக்ளேர் பண்ணி இப்ப சண்டை போயிட்டு இருக்கு. சோ இப்ப சண்டை போயிட்டு இருக்கு எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா, வம்படியா முறைச்சுக்கிட்டு இருக்கிற ஈரானை வந்து அடிமைப்படுத்தி என் சொல் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றதுக்காகத்தான். அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஈரான் கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த வெனிசுலா இருக்கு பாத்தீங்களா, வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே அதிகமான கச்சா எண்ணெய் வளங்கள் இருக்கிறது, அதிகமா ரிசோர்ஸ் உள்ள இருந்து எடுக்கிற வந்து வெனிசுலா தான். ஆனா இந்த வெனிசுலால கிடைக்கிற அந்த கச்சா எண்ணெய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு கொல திக்கா இருக்கும். நீங்க பைப் லைன்ல போட்டு அனுப்பிச்சு விட்டா கூட போகாது, ரொம்ப கட்டியா தாறு மாதிரிதான் போகும். சோ அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அந்த அளவுக்கு கட்டியா கொலன்னு இருக்கிற வெனிசுலாவுடைய அந்த தரமான கச்சா எண்ணெயை அப்படியே லிக்விட் ஃபார்முக்கு அழகா தனியா மாத்துறதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா யார்கிட்ட இருக்குன்னா ஈரான் கிட்ட தான் இருக்குது. சோ அவங்க தான் அந்த கெமிக்கல் ஃபார்முலா வச்சு பல வருஷமா வெனிசுலா கிட்ட அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொலன்னு இப்படி கட்டியா இருக்கிறத அப்படி லிக்விடா மாத்தி அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாங்க. அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை ஆட்டைய போடணும், மேற்கொண்டு ஈரான்ல இருக்கிற வளங்களையும் ஆட்டைய போடணும், அது மட்டும் இல்லாம ஈரானையும் நம்ம காலுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்துக்காக தான் இப்ப உள்ள சண்டை போயிட்டு இருக்கு. இதுல அமெரிக்காரனுடைய அந்த மானங்கட்ட பொழப்பு என்ன தெரியுமா, அவன் எந்தெந்த நாடுகள் எல்லாம் அவங்க இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிறாங்க, நியூக்ளியர் வச்சிருக்காங்க, மக்களே கெமிக்கல் பாம்பு ரெடி பண்றாங்க அப்படி இப்படி சொன்னா பாத்தீங்களா, அதை சொல்லி தானே உள்ள போய் பஞ்சாயத்து பண்ணா. அப்போ அங்க அதெல்லாம் இருக்குன்னா வெளியில காட்டணும்ல, பாருங்கப்பா நான் சொன்ன மாதிரி இருக்கு பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு காட்டணும்ல. ஆனா அவன் காட்டல, ஏன்னா அங்க இல்ல, இருந்தாதானே காட்ட. இவனை பொறுத்தவரைக்கும் எதுனா ஒரு பொய்ய சொல்லிட்டு உள்ள போனோம், உண்டை வீட்டுக்கு ரெண்டம் பண்ற மாதிரி உள்ள போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விடணும். சோ இவன் உண்மையிலே நல்லவய ஒரு உண்மையத்தான் சொல்றான், ஒரு அப்பனுக்கு தான் பிறந்த நாடா இருந்தா உண்மையிலே அவன் சொல்ற மாதிரி அங்க இருந்துதான் காட்டணும்ல. அவன் எந்த மீடியால காட்டுனா இல்ல, ஏன்னா அங்க இல்ல. இந்த அமெரிக்காரனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எந்த நாடு பிடிக்கலையோ, எந்த நாட்டை தனக்கில அடிமையா கொண்டு வர நினைக்கிறானோ அந்த நாட்டுக்கு போயிட்டு எல்லா ஆயுதங்களையும் தூக்கிட்டு போயிட்டு வா சண்டைக்கு வா, மொத்த சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்க மாட்டான். அதுக்கு பதிலா அவன் என்னென்ன ட்ரிக் பண்ணுவான் தெரியுமா, சோ அந்த நாட்டுடைய ஆளுங்கட்சி தானே பஞ்சாயத்து இவனுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்களா, அப்போ இவன் என்ன பண்ணுவானா அப்படி எதிர்கட்சிக்கு காசை கொடுத்து ஃபண்டை கொடுத்து இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு அகைன்ஸ்டா நிறைய நியூஸை போடுங்க, ஆளுங்கட்சியோட தவறுகளை சுத்தி காட்டுங்க, அவன் ஆட்சி இறக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு அந்த நாடு வந்து நம்ம கட்டல வந்துடும், நம்மள அண்ணன் தம்பி மாதிரி பழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி மாற்றத்துக்கு தூண்டுவான். மேற்கொண்டு என்ன பண்ணுவான்னா உள்நாட்டு கலவரத்தை உண்டு பண்ணுவான். அந்த நாட்டுக்குள்ள நிறைய ரெபல் டீம்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்து அப்பப்போ பிரச்சனை பண்ணுங்க, அப்பப்போ கலவரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திடுவான். மேலும் மீடியாக்கெல்லாம் பணம் கொடுத்து அந்த ஆளுங்கட்சி அரசாங்கத்தை தப்பா சொல்ல வைக்கிறது, அவங்க என்னென்ன தவறுகள் பண்றாங்களோ எடுத்து மக்களுக்கு சொல்லுங்க, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீடியாவை ஏத்தி விடுவான். அதையும் தாண்டி மக்கள் ஒத்துமையா இருக்கிறாங்க, இல்ல எங்க நாடு தலைவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவன் உள்நாட்டு கலவரத்தை உண்டு பண்ணுவான். அப்புறம் வந்து பொருளாதார அந்த தடையை விதிச்சிருவான். சோ அந்த நாடு எந்தெந்த மற்ற நாடுகள் கூட நல்ல ஒரு டீலிங்ல இருக்கிறாங்களோ இந்த நாட்டுல வாங்கக்கூடாது, நான் இவ்வளவுதான் சட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு டீலிங் பண்ணிடுவான். அந்த மாதிரிதான் நம்ம இந்தியாவுக்கு ஏகப்பட்ட டீலிங் பண்ணியிருக்கான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இது வரைக்கும் நம்ம யார்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம், ஈரான் கிட்ட தான் எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அமெரிக்காரன் என்ன பண்ணிட்டான், ஈரான் கிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது, நீ வெனிசுலா கிட்டதான் வாங்கு, நான் புடிச்சு வச்சிருக்க நாட்டுல இருந்து நீ வாங்கடா அப்படி சொன்ன உடனே இந்தியா வந்து சரிங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பொத்திக்கிட்டு வாங்க போயிட்டான். அப்போ அமெரிக்காக்காரன் இந்தியாவோட முக்கிய தலைவரை வந்து கண்ட்ரோல வச்சிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சோ இந்த மாதிரிதான் நிறைய உள்ளுக்குள்ள பஞ்சாயத்தை பண்ணி பிரச்சனை பண்ணி ஏழரையை கூட்டி கடைசியா
ஐ எம் டிக்ளேர் வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மேல வார டிக்ளேர் பண்ணி உள்ள வந்து அடிச்சு புடுங்கி அப்படியே தனக்கு பக்கத்துல அடிமையா சேர்த்துப்பான். இதத்தான் அமெரிக்காக்காரன் ஸ்ட்ராட்டஜியா 2 தலைமுறைக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கான். இஸ்ரேல் அப்படின்னாலே இலுமினாட்டிகள் தான், இலுமினாட்டினா இஸ்ரேல் தான். சோ அப்படி இருக்கும் போதுதான் இந்த இஸ்ரேலோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவனுடைய அடியாளுதான் இந்த அமெரிக்காக்காரன். சோ அமெரிக்காக்காரன் என்ன பண்றான், இந்த ஒரே தலைவன், ஒரே கரன்சி, ஒரே அதிகாரத்துக்கு கீழே இந்த ஒட்டுமொத்த உலக மற்ற நாடுகள்லாம் வரணும் அப்படின்றதுக்காகதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அவனுங்க சேட்டையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை வந்து இவனுக்கு இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கலைங்க, இவனுக்கு வந்து பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய நாடுகள் வந்து அமெரிக்கா கண்ட்ரோல்ல, இஸ்ரேல் கண்ட்ரோல்ல, அமெரிக்காவோட டாலரோட விற்பனை கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு. இன்னும் 2-3 நாடுகள் இருக்கு, அதையும் அடுத்தடுத்து ட்ரம்ப் வந்து முடிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டா. அப்படி எல்லாத்தையும் அடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா தான் அறிவிப்பானுங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துல அறிவிச்சிருவானுங்க, இனிமேல் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு இவர் தான் தலைவர், இந்த கரன்சிக்கு எல்லாம் வரணும், இதுதான் அதிகாரம், உன் தலைவன்லாம் செல்லாகாது, உன் நாட்டு தலைவன்லாம் சும்மா டம்மி, ஒரே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் இலுமினாட்டிகளுடைய அந்த அதிகார ஆட்சி உலகம் ஆரம்பிச்சிரும். நீங்க கல்கி படம் பாத்தீங்கல்ல, சுப்ரீம் யாஸ்கின் மேல இருப்பா அப்படி நம்ம ஆண்டவர், உலக மக்கள் உலகம் எப்படி நாசமா போயிருக்கோம் அதே மாதிரிதான் நடக்க போகுது. சோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லா நாட்டையும் கைப்பற்றிட்டாங்க. எப்ப அமெரிக்காக்காரா, நீ வந்து இந்த லிபியா, சிரியா, ஈரானு சின்ன சின்ன துக்கடா இந்த நாடுகள்லாம் போயிட்டு சண்டைக்கு போட்டு மல்லு கட்டி நிக்கலாம், ஆனா எங்க அண்ணன் ரஷ்யாவும் சீனா வந்து மோதிப்பாரு போய் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த அமெரிக்காக்காரனுக்கு சரியான ஒரு எதிரி யாருன்னா இந்த சீனாவும் இந்த ரஷ்யாவும் தான். ஏன்னா அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு படை பலத்திலையும் ராணுவ பலத்திலும் இருக்கோ அதே அளவுக்கு குறையாம கரெக்டா வச்சிருக்கிற யாருன்னா இந்த ரஷ்யா, சைனா தான். அதனாலதான் எப்படியாச்சும் இந்த சைனாவையும் ரஷ்யாவையும் பிடிச்சிட்டோம்னா 2 மெயினான ஆளுங்க முடிச்சுனாலே உலகம் அவன் கண்ட்ரோல் கீழே வந்துடும். அப்படி அழகா இஸ்ரேல் கிட்ட கொடுத்துட்டு இவனும் அப்படியே ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காரன் போயிடுவான். ஸோ அதுக்கு நிறைய வேலைகள் இப்போ வரைக்கும் அமெரிக்கா பார்த்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா ஹாலிவுட் படங்கள்ல அந்த ஒரு மெயின் அவன் எதிரி யாரை காட்டியிருப்பான்னா சைனாவை காட்டியிருப்பான், ரஷ்யாவை காட்டியிருப்பான், மற்ற நாடுகள் காட்டியிருப்பான். இந்த தீவிரவாதம் இஸ்லாமியர்கள் அப்படின்னால அவங்க வந்து இந்த தீவிரவாதம் இதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறமா இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணது யாருன்னா அமெரிக்காக்காரன் தான். ஏன்னா அமெரிக்காக்காரன் இந்த எல்லா நாடுகளுக்கு போயிட்டு சண்டை வலிக்கும் போதுதான் அந்த நாட்டை காப்பாற்றணும், என் தாய்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய ரபெல் டீம் அங்க உருவானவங்க. அதுலதான் சதாம் ஹுசேன்ல இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் அதுல வந்தாங்க. அவங்க மேல ஏகப்பட்ட பழியில போட்டு என் நாட்டுல அவன் இதை பண்ணிட்டான், என் வீட்டுக்குள்ள பூந்து சண்டையப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த ரபெல் டீம்ல பழிய போட்டு அவங்கள சோழிய முடிச்சு விட்டதே இந்த அமெரிக்காக்காரன் தான். சோ இந்த மாதிரி நேரடியா போயிட்டு சண்டை போடாம வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு பழிக்கு பழி அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே வடை சுட்டே கடைசி வரைக்கும் எல்லா நாட்டையும் முடிச்சு விட்டு வர்றான். சோ இந்த அமெரிக்காக்காரன் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறான் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும், வேற வழி இல்ல. சோ இந்த செய்தியை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, நான் என்ன பாயிண்ட்ஸ் விட்டேன் இதெல்லாம் நீங்க சொல்லல பாலா, இதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னா சோ அதையும் நீங்க வந்து பாலாவியன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.